எஸ்ஹெச்என் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து விஸ்கிட் பாரத் புல்டத்தானில் நாங்கள் டீமாக சேர்ந்து ஒரு சயின்ஸ் ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். நாங்கள் எடுத்துருக்கிற டாபிக் வந்து நேச்சுரல் ஃபெர்டிலைசர். நாங்கள் ஏன் இந்த டாபிக் எடுத்தோம், இதோட யூசஸ்லாம் என்னென்ன, இதை எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுவாங்கன்றதை பற்றி என்னோட டீம்மேட் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து சயின்ஸ் ப்ராஜெக்டில் நேச்சுரல் ஃபெர்டிலைசர் பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து எல்லாருமே செயற்கை உரங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் மண்ணோட வளம் வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. அதை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி நேச்சுரல் ஃபெர்டிலைசர் பண்ண போகிறோம். நேச்சுரல் ஃபெர்டிலைசர் பண்ணுறது வந்து ரொம்ப லோ காஸ்ட் தான். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு ஈஸியாக மேக் பண்ணிடலாம், எக்கோ ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். நேச்சுரல் ஃபெர்டிலைசரை வந்துட்டு பண்ணுறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற திங்ஸ் வந்துட்டு வெங்காயத்தோல், உருளைக்கிழங்கு தோல், பீட்ரூட் தோல், முட்டை ஓடு, அப்புறமா ஃப்ரூட்ஸோட தோலை வச்சு நாங்கள் இதை பண்ண போகிறோம். இந்த திங்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் கலெக்ட் பண்ணதை வெயிலில் 1 or 2 வீக்ஸ் நல்லா காய வச்சு அது காஞ்சதுக்கப்புறம் நல்லா பவுடர் பண்ணி அதை பிளான்ட்ஸுக்கு உரமாக கொடுக்க போகிறோம். அப்படி கொடுக்கறது மூலமாக பிளான்ட்ஸ் நல்லா வளரும், நிலத்தோட வளமும் கூடும், விவசாயத்தில் மகசூல் அதிகரிக்கும். இதுவே நம்ம ஆர்டிஃபிஷியல் ஃபெர்டிலைசர் நம்ம யூஸ் பண்ணுற மூலமாக நிலத்தோட வளமும் குறையும். அதில் வளர்கிற ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அதை நம்ம சாப்பிட்றது மூலமாக நம்மளோட ஹெல்த்தும் கேட்கும். அதனால் நம்ம நேச்சுரல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறது மூலமாக நிலத்தோட வளமும் கூடும், நம்மளும் ஹெல்த்தியாக இருக்கும். நாங்கள் ஏன் இதை ட்ரை பண்ணி பவுடராக்கி யூஸ் பண்ண சொல்கிறோம்னா, நார்மலாக வந்துட்டு ஒரு காய்கறி மக்கி போக 1 or 2 வீக்ஸ் ஆகும். இதே நீங்கள் பவுடராக்கி அதை யூஸ் பண்ணும்போது அது சாயிலோட நல்லா மிக்ஸ் ஆகி, அதாவது அதில் இருக்க நியூட்ரியன்ட்ஸ் எல்லாமே பிளான்ட்ஸுக்கு போய் சேரும். பிளான்ட்ஸ் நல்லா க்ரோ ஆகும், அதுவும் இல்லாமல் ஹெல்த்தாகவும் இருக்கும். அப்புறமா வந்துட்டு பிளான்ட்ஸில் ஏற்படுற நோய்கள் அதிலிருந்து பிளான்ட்ஸை வந்துட்டு காப்பாற்றும். தேங்க்யூ.